ஆண்டவருடைய பரிசுத்தமான நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் கூடி வருவதற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். மீண்டும் ஒரு விசை கூட இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலம் தம் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இந்த மனிதர்கள் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் நான் கனப்படுத்தப்பட வேண்டும் என்றே விரும்புவார்கள். என்னதான் அவர்கள் அந்த மதிப்பும் மரியாதையையும் நான் விரும்புவதே இல்லை என்று சொன்னாலும் உள் மனதில் ஆழ் மனதில் மனதின் அடித்தளத்திலே நான் பிறரால் கனப்படுத்தப்பட வேண்டும், நான் கனத்திற்கு உரியவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் மறைந்து கிடக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நான் உனக்கு கனத்தை கொடுக்கின்றேன், நான் உனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கின்றேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கனம் பெற்றார்கள்? எல்லோரையும் போலத்தான் இவர்களும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வளர்ந்தார்கள். ஏதாகிலும் இவர்களுக்கு சிறப்புகள் பரலோகத்தின் ஆண்டவர் கொடுத்திருந்தாரா என்கிற ஒரு கேள்வியை கேட்டவர்களாய் நாம் வேதத்தை உற்று நோக்குவோமானால் சில உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். துரிதமாக வாசிப்போம். உபாகமம் 7வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இங்கே கவனியுங்கள். இங்கே பரிசுத்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பரிசுத்தமான ஜனம். எவ்வளவோ ஜனம் இருந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று வாழ்ந்த காலத்திலே. ஆண்டவர் அவர்களை பார்த்து நீ பரிசுத்த ஜனம் என்று ஒரு அழைப்பை கொடுத்த காலத்திலே எவ்வளவோ மக்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறப்பு கனத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். நீ பரிசுத்த ஜனம் என்றும் அதே வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, எவ்வளவோ மக்கள் இருந்தாலும் ஒன்ன ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனமாய் தெரிந்தெடுத்தார் என்று. ஹல்லேலூயா. கனம் பெற்றாய் இஸ்ரவேலே, நீ கனம் பெற்றாய். எப்படி கனம் பெற்றாய்? பரிசுத்த ஜனம் என்கிற ஒரு பார்வை, பரலோக தேவனுடைய பார்வை உனக்கு விழுந்தது. பரலோக தேவனுடைய சொந்த ஜனம் என்கிற ஒரு கனமும் உனக்கு கிடைத்தது. தொடர்ந்து வாசிப்போமானால் சகல ஜனங்களிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரத்தின் 1 வசனத்தை பார்ப்போமானால் வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே
உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ பயப்படாத, உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை நான் கொடுத்திருக்கிறேன். என்னம்மா நீ கனம் பெற்றாய், என்ன கனம்? உனக்கு விசேஷ ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் கனம். எவ்வளோ மக்கள் இருந்தார்கள், எவ்வளவோ ஜாதி ஜனங்கள் இருந்தது. இஸ்ரவேலே பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். தொடர்ந்து வாசிப்போமானால் தண்ணீரை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, நெருப்பில் போகும்போது, இந்த நெருப்போ ஆறோ தண்ணீரோ உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, நான் உன் கூட இருக்கிறேன் என்கிற ஒரு சிறப்பு பாதுகாப்பு. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு தாங்குவேன் என்கிற பாதுகாப்பு. கனம் பெற்றாய், என்ன கனம்? பரிசுத்த ஜனம் என்கிற கனம், சொந்த ஜனம் என்கிற கனம், சிறப்பு பாதுகாப்பு என்கிற கனம். இன்னும் அதே உபாகமம் 5 முதல் 9, 5 முதல், உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தம நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி அவர்களுடைய தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பது இல்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. போதும், நீங்க பிறகு வாசித்துக்கிடுங்க. உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தார், உன் பிதாக்களோடு என் ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். இஸ்ரவேலே நீ கனம் பெற்றாய். என்ன தெரியுமா? எவ்வளவோ மக்கள் இந்த உலகத்தில் இருந்த போதிலும் உன்னோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் விளங்கிக் கொள்ள வேண்டும், உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிற இந்த ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி நம்மை கனப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்னும் ஏசாயா 49வது அதிகாரம் 14, 15 15, 16 வாசிப்போமானால், ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பாலகனை மறக்கவே மாட்டா, அதே போல நானும் உன்னை மறப்பதே இல்லை, உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கின்றேன். எஸ், இது எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். எப்படியெல்லாம் கனம் பெற்றாய் என்றால், நீ பரிசுத்த ஜனம் என்று கனம் பெற்றாய், என் சொந்த ஜனம் என்று நீ கனம் பெற்றாய், உனக்கு சிறப்பான பாதுகாப்பு உண்டு. நீ தண்ணீரை கடந்தாலும், நீ ஆறுகளை கடந்தாலும், நெருப்பு உன்மீது பற்றி பிடித்தாலும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று ஒரு சிறப்பு பாதுகாப்பை கொடுக்கிறதுனால நாம் கனம் பெற்றோம். நம்முடைய மூதாதையரோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துறதுனால நாம் சிறப்பு கவனம் பெற்று கனம் பெற்றோம். இறுதியாக நம்ம பார்த்தோம், என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும், ஆம், ஒரு தாய் தன் குழந்தைய மறக்கவே மாட்டா, அதே போல நானும் மறப்பதில்லை. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவாய் நீ கனம் பெற்றிருக்கிறாய், இவ்வளவாய் நீ கனம் பெற்றிருக்கிறாய். இந்த காலை வேளையில் இவ்வளவாய் கனம் பெற்றிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விதமாய் கனப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன்னை நான் கனப்படுத்துவேன் என்று. ஆமென், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஒருவேளை மனிதன் நம்மை பார்த்து கனப்படுத்துவேன், உனக்கு நான் உரிய மரியாதையை கொடுப்பேன், மற்றவர்களை நடத்துறது போல நான் நடத்த மாட்டேன், உனக்கு சிறப்பு அந்தஸ்து தருவேன் அப்படின்னு சில வேளைகள் சில மனிதர்கள், சில உறவினர்கள், சில நண்பர்கள் நமக்கு சொல்லுவாங்க. வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், குடும்பங்களில் இருக்கலாம். நமக்கு சிறப்பான ஒரு
கனம் கொடுக்கிறது போல பேசிக்கொள்வார்கள். நமக்கு தெரியும், இந்த வேத புத்தகத்தில் பிலேயாமுக்கு பாலாக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். எப்பா நீ எங்கள் ஊருக்கு வரணும், எங்கள் ஊரை ஒரு குறிப்பிட்ட மக்கள் கடந்து போகிறாங்க, அந்த மக்களை பார்த்தா நாங்கள் பயப்படுறோம், இந்த மக்களை நீ சபிக்கணும், நீ சபிச்சா போதும், உனக்கு என்ன வேணுமானாலும் நாங்கள் தருவோம், உன்னை கனம் பண்ணுவோம், நீ கேட்குற பொண்ணோ பொருளோ என்ன வேணாலும் கனத்தை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனும் புறப்பட்டு வந்துடுவான். புறப்பட்டு வந்தவன் என்ன செய்வான் அப்படின்னா, அவனுக்கு தெரிந்த வேலையை அவன் செய்வான். அவன் செய்ய சொன்ன வேலை ஒன்று, ஆனால் இவன் இன்னொரு வேலையை செய்வான். என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த பாலாக் என்கிற அரசன், உன் வந்த வழியே நீ என்ன செய்தரணும், ஓடிப்போ ஓடிப்போ அப்படி துரத்தி அடிப்பான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் உன்னை கனப்படுத்தும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், கனம் கிடைக்கும் என்று காத்திருக்கலாம், உறவினர்களால நான் மெச்சப்படுவேன் என்று நீ நினைக்கலாம். ஐயோ கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்றை புரிந்து கொள், இந்த உலகத்திற்கு நம்மை கனப்படுத்த தெரியவே தெரியாது. ஏனென்றால் நாம் கர்த்தரால் கனப்படுத்தப்பட வேண்டியவர்கள். உலகம் நம்மை கனப்படுத்துமானால் எவ்வளவு உயரத்தில் வைத்தார்களோ அந்த உயரத்திலிருந்து வேகமாய் இழுத்து கீழே தள்ளி விடுவார்கள். பிலேயாமுக்கு கொடுத்த கனம் வேறு. அவன் ஊர்லிருந்து அழைத்து கொண்டு வரும்போது சிறப்பான கனம் இருந்தது. அரசன் சந்தித்து சொல்லுகிறான், உனக்கு வேண்டியதை கொடுப்பேன் என்று. ஆனால் துரத்தி அடிக்கும்போது அவன் சொல்லுகிறான், நீ ஓடிரு, வந்த வழியே உன் இடத்திற்கு ஓடி போன்னு சொல்லி அவன் துரத்தி அடிக்கிறான். எண்ணாகமம் 24:11. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இதுதான் இந்த உலகம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னை நான் கனப்படுத்துவேன், உன்னை நான் கனப்படுத்துவேன். எப்படி கனப்படுத்த போகிறார்? இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லப்படுகிற இந்த வாக்குத்தத்தத்தை சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கனப்படுத்துவேன். எப்படி கனப்படுத்துவார்? வாசிக்க கவனிப்போம். சங்கீதம் 91வது சங்கீதத்தின் 15வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 91:15. என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? என் தேவன் நம்மை கனப்படுத்துவார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன இந்த ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். எப்படி கனப்படுத்துவாராம்? நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் இந்த ஆண்டு ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். கூப்பிட்டு பாருங்களேன். சேனைகளின் கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று மன்றாடி பாருங்கள், மண்டியிட்டு பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி பாருங்கள். உன் வேண்டுதல் கேட்கப்படும். உன் வேண்டுதல் கேட்கப்படும் போது சுற்றம் சூழ இருக்கிற மக்கள் மத்தியிலே நீ கனப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாயிருப்பாய். என் பரிசுத்த வேதாகமத்தில் அப்படி ஆண்டவரை நோக்கி அழைத்த பல மனிதர்கள் ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவருடைய பெயர் யாபேஸ் என்றும் 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே நாம் வாசித்து அதை அறிந்து கொள்ள முடியும். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் 1 நாளாகமம் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். போதும், தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு கனம் கிடைத்ததம்மா. ஆனால் உண்மையிலேயே அவனுடைய ஒரிஜினல் நிலைமை என்ன என்றால், வாசிப்போம், அதே தொடர்ந்து வாசிப்போம். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் அப்படின்னாலே துக்கம்.
தாய் அவனுக்கு பெயரை போடுகிறாள், துக்கத்தின் மகன் என்று பெயரை போடுகிறாள். வாழ்க்கை முழுவதும் துக்கம். அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவிப்பதற்கு காரணம் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் வேத பண்டிதர்கள் கணிக்கின்றார்கள், இளம் பிராயத்திலே இந்த யாபேஸ் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய தகப்பனார் இறந்திருக்கக்கூடும். எனவே கணவர் இல்லாமல் இந்த யாபேஸ் என்கிற அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது இந்த குழந்தையை கையில் வாங்க குழந்தையின் தகப்பன் இல்லை என்பதை புரிந்து விளங்கி கொண்ட அவள் அழுது கண்ணீரோடு கூட துக்கத்தின் மகன் என்று பெயர் வைத்திருக்கலாம் என்று கருதுகின்றார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கை பிறந்தது முதலே துயரத்தை கண்டு, வேதனையை கண்டு, வியாகுலத்தை கண்டு இன்னமும் ஒரு சமாதானமான சந்தோஷமான ஒரு வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை என்கிற ஒரு சோதனையான சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, யாபேஸ் துக்கத்தின் மகனாய் துயரத்தின் மகனாய் வாழ்ந்திருந்தாலும் தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும், சகோதரன் என்று சொல்லும்போது அவன் தகப்பனோடு பிறந்த சகோதரனுடைய பிள்ளைகள், உறவினர்கள், இவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாக இருந்தானாம். காரணம் என்னவென்றால் 10வது வசனம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை 4:10 நோக்கி சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை என் பெரிதாக்கி எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வேண்டிக் கொண்டான். அவன் ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்தான், ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என் எல்கையை விரிவுபடுத்தியருளும் சுவாமி. ஒரு ஜெபம் ஏறெடுத்தான். என்னை நோக்கி கூப்பிடு என்று என் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் உன்னை கனப்படுத்துவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார் அல்லவா. யாபேஸ் அப்படியாய் ஜெபம் பண்ணின ஒரு மனிதன். தேவன் அவனை கனப்படுத்தினார் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும். ஒருவேளை உன் சகோதரர்களால நீ இகழப்பட்ட நிலையில் இருக்கலாம். காலம் ஒன்று வரப்போகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதனாய் தேவ மனுஷியாய் நீ இருப்பாயானால் உனக்கு ஆண்டவர் ஒரு சிறப்பான ஒரு கனத்தை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை கனப்படுத்தின ஆண்டவர் இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற உனக்கு ஒரு சிறப்பான கனத்தை வைத்திருக்கின்றார். வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு, ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு கனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள். சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இரண்டாவதாக ஆண்டவர் யாரை கனப்படுத்த போகின்றார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 20வது வசனம். ஏலி எல்கானாவையும் 1 சாமுவேல் 2:20. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். மன்னிக்கவும், 2வது அதிகாரத்தின் நான் என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன். வாசிமா. நாளாகவும் 2. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வசனத்தை சொல்லுமா. 30. ஓகே, சாரி, நான் பைபிள் வேற பைபிளில் ரெஃபர் பண்ணுவேன் வீட்டில்,
அதனால சொல்லுமா. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் வந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் கனம் பண்ணுவார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பண்ணுவார். யாரை கனம் பண்ணுவார்? அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறவர்களை. இரண்டாவது, இங்கே சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கின்றோம், அவரை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவாராம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எப்படி நாம் அவரை கனப்படுத்த முடியும்? வாசிப்போம். நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தின் 31வது வசனத்தை வாசிப்போம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். யார் அவர்களை கனம் பண்ணுகிறாராம்? தரித்திரரை தயை செய்கிறவன். ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவன். வாழ்க்கையிலே நொடிந்து நலிந்து ஒரு ஏணி கிடைக்காதா, ஏதோ ஒரு மனிதனுடைய கை உதவி எனக்கு கிடைக்காதா, ஒரு ஆலோசனை கிடைக்காதா அப்படின்னு காத்திருப்பார்களே, இந்த மனிதர்களுக்கு ஒத்தாசையாயிருக்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை கனப்படுத்துவாராம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பார்வை தரித்திரர்கள் மீது, ஏழை எளியோர்கள் மீது இருக்குமானால் நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று உரைக்கிறார். அதே நீதிமொழிகளில் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிப்போம். உன் பொருளாலும், நீதிமொழிகள் 3:9, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் எப்படி கனம் பண்ண முடியுமாம்? நம்முடைய பொருளால் கனம் பண்ண முடியும். நம்ம ஆலயத்திற்கு வரும்போது நம்ம ஏதாவது ஒரு காணிக்கையை நீங்கள் வைங்களேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வரும்போது வெறுங்கையாய் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். எதற்கு அப்படின்னா, கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுறோம். ஒரு விருந்து வீட்டுக்கு போகிறோம், திருமண வீட்டுக்கு போகிறோம். திருமண வீடு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னா நம்ம கவரில் வைக்கிறது கொஞ்சம் எப்படி இருக்கும்? கனமாக தான் இருக்கும் இல்லையா? எஸ். நீங்கள் ஆண்டவர் சன்னிதானத்தில் வரும்போது எந்த அளவுக்கு ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே அப்படியே நீங்கள் கனம் பண்ணுவீர்களானால் கர்த்தர் உங்களையும் கனம் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்களும் நானும் கொடுக்கறதுல அவர் பசி ஆறுவார் நம்ம நினைக்க வேண்டாம். நீங்களும் நானும் கொடுக்கறதுக்காக அவர் வாயை பிளந்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்க வேண்டாம். அவர் அதை எதிர்பார்ப்பதே இல்லை. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. ஆனால் நமது சுபாவம் அப்படி இருக்க வேண்டும். நம்முடைய சுபாவம் கர்த்தரை கனம் பண்ணணும். என்ன கொடுக்கலாம்? வீட்டிற்கு கனம் பொருந்தி ஒருத்தர் வந்துட்டா என்ன கொடுக்கலான்னு யோசிப்போம் பாருங்க. ஐயோ, அது இல்லையே, அது இருந்தா கொடுத்துருக்கலாமே. இது இல்லையே, இது இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்கலாமே. இந்த நேரத்தில் வந்திருக்கிறாங்க, என்ன கொடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு துடியாய் துடிக்கிறது போல தேவ சந்நிதானத்தில் வரும்போதும் கூட என் ஆண்டவருக்கு நான் என்ன கொடுக்கலாம்? ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு கூட வரணும். நான் கொடுக்கணும்.
ஆம், அப்படி கொடுக்கிறவர்களை தங்கள் முதல் பலனால் தங்கள் காணிக்கையினால் கர்த்தரை யார் ஒருவர் கனம் பண்ணுகின்றார்களோ கர்த்தர் அவர்களை கட்டாயம் கனம் பண்ணுவார். ஆமீன். கரங்களை தட்டி. ஒண்ணுமே இல்லைம்மா, 2 காசு தான் ஒரு அம்மாட்ட இருந்துச்சு. எல்லாரும் பணக்காரங்க, நான் தாராளமாக காணிக்க போட்டாங்க. அந்த அம்மா யார் எவ்வளோ போட்டாங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை, தனக்கு ப்ரீஷியஸாக இருந்தது, தன் கையில் இருந்த மொத்த அப்படியே கொண்டு போட்டுட்டா. யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோன்னு சொல்லி கர்த்தர் அந்த அம்மாவை கனம் பண்ணினா. தன் சீடர்கள் மத்தியில் சொன்னார், இவங்க எல்லாரும் பார்க்கல, இவங்க தான் அதிகமாய் காணிக்கையை போட்டார்கள், படைத்தார்கள், ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் என்று. ஆம், கர்த்தரால் கனப்படுத்தப்படுவதற்கு நமக்கு தாராளமாய் நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டும். நீட்டுவோமானால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வசனத்தை கூட வாசித்துருவோம். ஏசாயா 29வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். அம்மா, இந்த ஏசாயா ஜனங்கள் 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. என்ன அப்படின்னாமா, இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை தீர்க்கன் சுட்டி காண்பிக்கிறான். வாயினால் என்ன கனம் பண்றாங்க, இருதயம் தூரமா இருக்கு. வாயினால கனம் பண்றாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லேலூயா அப்படின்னு சொன்னோன்னே சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அதுவரையும் உறங்குவாங்க, இல்லைன்னா பக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, கையை தூக்கி ஆட்டோமேட்டிக்காக. இருதயம் தூரமாக இருந்தாலும் கூட ஆக்ஷன்ஸ், உதடுகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டாக இருக்கிறத அவளை காண்பிப்பாங்க. தசவுபாக கொடுக்கிறது அந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனைகள், பண்டிகைகளை ஆசரிக்கிறது, பஸ்காவை ஆசரிக்கிறது, விசேஷித்த மாத பிறப்புகளை ஆசரிக்கிறது, இப்படி எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இருதயம் ஆண்டவரோடு கூட ஒட்டுவது இல்லை. ஆண்டவரை விட்டு விலகியே அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். மாம்சத்தில் அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டார்கள். ஆனால் இருதயம் தூரமாக இருந்தது. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு மனிதன் உதடு மாத்திரமல்ல, அவன் இருதயமும் கர்த்தரை கனப்படுத்தும். ஆமேன். அல்லேலூயா. அவன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவான். எவன் ஒருவன் தன் இருதயத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு தேவனிடத்திலே அன்பு கூறுகிறானோ அவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே சொல்றாரு, ஐயோ அவன் உதடுதான் என்ன செய்யுது, கனப்படுத்த. இருதயம் தூரமாக இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், இருதயம் ஆண்டவரோடு கூட பயணிக்க வேண்டும் என்று. ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் அத்தனையும் ஆண்டவருக்கு சொந்தமாக மாற வேண்டும். அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அப்பான்னு நம்ம அப்பாவை கூப்பிடுவோம், அம்மான்னு நம்ம அம்மாவை கூப்பிடுவோம். அப்பா சொல்றத அநேகர் என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. அம்மா சொல்றதையும் கேட்கறது இல்லை. அம்மா சொல்றத கேட்கறது இல்லை, அப்பா சொல்றத கேட்கறது இல்லை. முடிஞ்சா அப்பாவை அப்படி தூக்கி எங்கேயாவது சுருட்டி வைக்கலாமா, அம்மாவை தூக்கி எங்கேயாவது சுருட்டி வைக்கலாமா? ஏமா, உதடுதானே அம்மா என்று அழைக்கிறது, உன் உதடுதானே அப்பா என்று அழைக்கிறது, உன் இருதயம் தூரமாய் அல்லவா இருக்கிறது? இதைத்தான் அவர் சொல்கிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிப்போமாமா, ஒருத்தர் வாசிக்கலாம். மல்கியா 1:6. ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? பிதா என்று அழைக்கிறாயே, ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாயே, தேவனே என்று காத்திருக்கிறாயே, கர்த்தாவே கர்த்தாவே என்று கதறுகிறாயே, நான் உனக்கு கர்த்தர் என்று நீ சொல்லுவது உண்மையானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? உன் உதடுகள் தான் என்னை அழைக்கிறது, என்னை கனப்படுத்துகிறது. உன் இருதயம் தூரமாயிருக்கிறது. நீ என்னை கனம் பண்ணுவாயானால் நான் உன்னை கனம் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும்போது நாம் கனம் அடைகின்றோம். ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாயிருப்பது எப்படி? அவரை நோக்கி வேண்டுதல் பண்ணும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை கனப்படுத்துவார். அவர் நம்மை கனப்படுத்துவார். ஆம், அவரை கனப்படுத்தும் போது அவர் நம்மை கனப்படுத்துவார். எப்படி கனப்படுத்துகிறோம்? வாசித்தோமே, தரித்திரனுக்கு தயை செய்கிறதுனால, நம்முடைய பொருட்களினால, நம்முடைய காணிக்கைகளினால ஆண்டவரை கனப்படுத்துகிறதுனால, உதடு அல்ல உள்ளமும் இணைந்து ஆண்டவரை கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகின்றார். இறுதியாய் மூன்றாவதாக வாசித்து முடித்து விடுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் அவனை பண்ணுவார். பிதாவானவர் கனம் பண்ணுவார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உன்னையும் என்னையும் கனப்படுத்த விரும்புகின்றார். நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுகிறவர்களை கனப்படுத்துகின்றார். இன்னும் காணிக்கைகளினாலே, உதடு மாத்திரமல்ல உள்ளத்தில் இருந்து தரித்திரனுக்கு தயை செய்யும் போது நாம் அவரை கனப்படுத்துகிறோம். அப்படி என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா கனப்படுத்துவாராம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோமா? பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, ஊழியம் செய்தால். நிறைய பேர் ஊழியம் செய்கிறதுனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதை போல் ஒரு மைக்கு கொடுத்துடணும், 4 மைக் ஆப்ரேட்டர் இருக்கணும், அங்கேருந்து பேசுகிறது தான் ஊழியம் நினைக்கிறாங்க. ஐயோ எனக்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியாதுப்பா பிரதர், கொஞ்சம் ஊழியங்களுக்கு கொஞ்சம் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா ஊழியங்கள் எல்லாம் எனக்கு பேசவே தெரியாது. ஐயா, ஊழியங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ பிரசங்கம் பண்ணுறது, அது ஒரு பார்ட்டு தான். ஊழியம் செய்கிற இதில் ஒரு 100 விதமான பணி இருக்குது. அதில் ஒரு பணி தான் பிரசங்கங்கிற பணி. இன்னும் 99 இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நம்ம இப்படி வந்து நிற்கிறோம் பாருங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நிற்கிறதுக்கு சனிக்கிழமை நாங்கள் ஒரு 3-4 பேர் ஒரு 2-3 மணி நேரம் இங்கேருந்து என்ன செய்வோம்? சில வேலைகளை செய்வோம். சேரை அடுக்கிறது, பாயை போடுறது, ஸ்பீக்கரை தூக்கி வைக்கிறது, இது போடுறது. சில தம்பிமார்களுக்கு ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார்ப்பா வாங்கன்னு அழைப்பு கொடுத்துருந்தோம். ஆமாம், வருவாங்க, நல்ல தம்பிமார் இல்லையா, வருவாங்க. இனி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும். வாய்ப்புகள் நமக்கு எப்போதும் கிடைப்பதில்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, சில ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் நான் அதிகாலையில் 5 முதல் 5:30 வரையிலையும் நான் ஊழியம் செய்தேன். ஊழியம் செய்தேன் என்று சொன்னால் காலையில் 5 to 5:30 வரையில் நான் எழும்பி ஒரு பாட்டை ரேடியோவில் போடுவேன், அந்த ஸ்பீக்கர் ஹார்னில் போடுவேன். எல்லோரும் இந்த பாட்டு போட்டோன்னே மக்களுக்கு தெரியும், மொத்தம் வந்துட்டான்டான்னுட்டு. நான் சவுண்டை ஏற்றி வைப்பேன். இன்றைக்கி இருக்கிற தடைகள் அன்றைக்கி இல்லை. எவ்வளோ வேணாலும் வால்யூம் வைக்கலாம், அவ்வளோ வால்யூம் வைப்போம்.
ஒரு பைபிள் ரீடிங், ஒரு சின்ன பைபிள் மெடிடேஷன், ஒரு லாங் ப்ரேயர் கரெக்டாக 5:30 நிறைவடையும். அப்போது நிறைய பேருக்கு அங்கே பயிற்சி கொடுப்பேன். என்ன பண்ணுவேன்னா, புதுசாக ஆண்டவர்களை வந்தவங்களை ஒரு நாள், டே இங்கே வா, நான் இந்த ஃபஸ்ட்டு பாட்டை முடிஞ்சது நீ பைபிள் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். உடனே பைபிள் ரீட் பண்ணுவோம். அவன் திக்கி வாசிப்பான். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்படி வாசிக்கக்கூடாது, இப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படி வாசிக்க ஆரம்பிப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு சொல்வேன், நீ ஜெபம் பண்ணு என்ன அப்படின்னு சொல்லுவேன். அவன் ஜெபம் பண்ணி தத்தைக்கன்னு பாதியில் விடுவான். பாதியை விட்டால் நான் அடுத்த கண்டினியூ பண்ணிடுவேன். ஒருத்தரும் தெரியாதது போல் யாராவது ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டு, என்ன நேற்று யாரோ ஒரு சின்ன பிள்ளையை போட்டு நீ ரொம்ப வித்தை காட்டினியே அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்தோம். அப்போ எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, நீ வரணும் தம்பி, நீ ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு, கொஞ்சம் கூட நீ பயிற்சி அடைக்கணும்னு சொல்லி அவனுக்கு வாய்ப்புகளை கொடுத்தேன். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நாளைக்கு வரேன்னு வருஷ கணக்காக இழுத்துட்டான். சில வருஷம் நான் அதை செய்து முடிச்சுட்டு அடுத்து ஓவர் முடிக்கிறேன். இனி இல்லை, நாளைக்கு ஓவர் அப்படி சொல்லிட்டு நான் இல்லை அப்படி சொல்லிட்டு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டு முடிக்கிறேன். சாயங்காலம் வாரான், அண்ணே நாளைக்கு நான் வருவேன். என்னண்ணே எதுக்குன்னு கேட்டேன். பிரசங்கம் பண்ணதுக்கு. வீட்டில் இருந்து நீ பிரசங்கம் பண்ணால் போதும், உனக்கு டைம் ஓவர். அன்பர்களே, தேவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்படி இருந்தால்தான் நான் பயன்படுத்துவேன் என்றல்ல. நாங்கள்லாம் இப்போ எங்களுக்கு மைக்கெல்லாம் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் ஊழியம் செய்யும்போது எங்கள் மேலே என்ன காழ்ப்புணர்ச்சின்னு தெரியாது. கூப்பிடுற சர்ச்சில் எல்லாம் மைக்கு தரமாட்டான். ஆமாம், மைக்கு தரமாட்டான். அங்கே பெரிய ஆர்கன் இருக்கும், ஆர்கன் யூஸ் பண்ண மாட்டான். நாங்கள் போய் கையடித்து கொலவாத சத்தம் போட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காலையில் காற்று தான் வரும். நாங்கள் தெளிவான குரலில் பேசுகிறோன்னா இப்போ ஒரு 10-15 வருஷமாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கள் குரல்லாம் எப்படி தான் இருக்கும். நான் டாக்டர்கிட்ட போவேன். டாக்டர் போய் என்னென்னா, உண்மையாக சொல்கிறேன், டாக்டர் சாப்பிடுவோம்ல, சாப்பிட்ற சோறெல்லாம் தொண்டையில் தான் இருக்கும். திடீர்னு பேசிக்கிட்டு போதும் தூ. ஏன்னா அது பிஞ்சி உள்ளே போய் சொருவி இருக்கும். அப்போ ஒரு டாக்டர் அவர் பார்த்துட்டு த்ரோட்டை பார்த்துட்டு சொன்னார், அங்கே பேக்காக இருக்குன்னு சொன்னார். ஏன்னா நாங்கள் அந்த கத்துவோம். அங்கே போய் நின்றுட்டு மைக் இருந்தால் தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோம். அது வால்யூமை கொஞ்சம் கூட்டுவோம், கையை வச்சு அடித்து பாடி. இதுதான் ஊழியம். எனக்கு அந்த வாய்ப்புகளை கர்த்தர் தந்தார் என்று நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். ஆமேன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. வாய்ப்புகள் எப்போதும் நமக்கு கிடைப்பது இல்லை. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும். இது ஒரு டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி. அனதர் மினிஸ்ட்ரி, இன்னொரு பெரிய ஒரு பங்கு என்ன தெரியுமா? யாரையோ பக்கத்தில் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவினரையோ நண்பரையோ கிறிஸ்துவின் பாதையில் அழைத்து வருவது. கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, வாமா உன் பிரச்சனை தீரும். நான் சொன்னேனே ஏற்கனவே, நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோன்னா, எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு அம்மா சொன்னாங்க, பாட்டி, ஒரு வயசானவங்க, பெல்ஸ் அம்மா இறந்து போனாங்க. எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னாங்க, சொர்ணம், எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியே, எங்கெல்லாம் போறியே, ஒரு நாள் எங்கள் கூட ஆலயத்திற்கு வான்னு கூப்பிட்டாங்க. அவ்வளவுதான். இதே போல நீங்கள் தாராளம் உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களை அழைக்கலாம். அழைத்து பாருங்களேன். இதுதான் ஊழியம். இந்த ஊழியத்தை செய்யும் போது என் ஆண்டவர் சொல்லுவார், அவர் கனம் பண்றது இல்லையா, பிதா கனம் பண்ணுவாராம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். வாசிப்போமாமா. மல்கியா 3வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசித்து முடித்து விடுவோம். மல்கியா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு நாள் வரப்போகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பரிசு கொடுக்கிற நாள். அந்த நாள்ல நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, அதை காண்பிப்பார். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் காண்பிப்பார்.
என் ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். எப்பா, நான் உன்னை கனப்படுத்த விரும்புகின்றேன். உலகம் உன்னை கனவீனப்படுத்தும், உறவுகள் உன்னை கனவீனப்படுத்தும், நான் உன்னை கனப்படுத்த விரும்புகிறேன். நீ அந்த கனம் பெற வேண்டுமானால் நீ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீ கனமடைய வேண்டுமானால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னாரே. ஆம், தரித்திரருக்கு இறங்குவதினாலே, உன் பொருளாலே, உன் காணிக்கைகளினாலே, கர்த்தரை கனம் பண்ணுகிறதுனாலே, உதடுனால அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் ஆண்டவரை துதிப்பதனால, அப்பா என்றால் அப்பாவுக்குரிய மரியாதை, அம்மா என்றால் அம்மாவுக்கு ஒரு மரியாதை, ஆண்டவர் என்றால் ஆண்டவருக்கு ஒரு மரியாதை. இந்த மரியாதையை நாம் சரியாய் செலுத்துவோமானால், இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் செலுத்துவோமானால், ஆண்டவரை கனம் பண்ணுகிறதாய் அவர் கருதி நம்மை கனம் பண்ணுவார். இறுதியாய் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை கொடுக்கிற கர்த்தர், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வாரானால் அவன் பிதாவினால் கனப்படுத்தப்படுவான் என்று ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகின்றார். ஆம், ஆண்டவர் என்னை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியாய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கண்களை மூடிக்கொள்ளுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்முடைய கர்த்தர். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். தேங்க்யூ மை லார்ட். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போன சரித்திரங்கள் இல்லை. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் தேவனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார் அல்லவா? எல்லாரும் கண்களை மூடி, என் தேவனே, உம்மால் கனப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பாத்திரமாய் நான் மாறும்படிக்கு எனக்கு இரக்கம் பாராட்டும். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவருடைய இரக்கம் நம் மீது கடந்து வரும்படிக்கு. Glory to Lord. இரக்கம் உள்ளவரே, மனதிரக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்த வாழ்வு. கண்களை மூடி, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று சொன்ன ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கனப்படுத்த விரும்புகிறபடியினால கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நாம் கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தவர்களாய் ஜெபத்தில் தரித்திருந்து தேவனாகிய கர்த்தரை கனப்படுத்தி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து தேவன் கொடுக்கிற, பரமபிதா கொடுக்கிற அந்த கனத்தை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சேனைகளின் கர்த்தாவே, இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளை நினைத்தருளும் கர்த்தாவே, ஆசீர்வதியும் கர்த்தாவே, கரம் பிடித்து நடத்தும் கர்த்தாவே, தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து பலப்படுத்தும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இனி வரும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடே புறப்பட்டு போங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.